வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம ரோஜா செடி நல்லா வளர்கிறதுக்கு எந்த எரு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், டேபிள் ரோஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு, நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள். ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறப்ப நம்ம ஏற்கனவே ஒரு நாள் நடுவில் மழை இல்லை, அந்த சமயத்துலலாம் நான் எரு கொடுத்துருக்குறேன். டேபிள் ரோஸ்க்கெல்லாம் என்ன கொடுத்துருக்குறேன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குறேன். கொஞ்சமாக மக்கின சாணம் அதாவது கவுடங்கு அந்த தண்ணி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குறேன். நடுவில் மழை இல்லாத சமயங்களில் நம்ம எரு கொடுக்கும்போது நல்லா இது போல் பூக்கள் பூக்கும். ஏன்னா நம்ம மழை டைம்லேயே எப்படி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியாது. ஒரு நாள் மழை இல்லைன்னா கூட நான் கொஞ்சமாக ரொம்ப கொடுக்கக்கூடாது, ஏன்னா தண்ணி உள்ளே இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக கொடுத்துருக்குறேன், மேல் சாயில் மட்டும் நினச்சி வச்ச மாதிரி. அந்த டைமுங்களில் நம்மளுக்கு செடி நல்லாயிருக்கும். ஏன்னா டேபிள் ரோஸ் எப்படி இந்த சமயத்துலலாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், நல்லா வளரும். ஆனால் நம்மளுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. பாருங்கள், இந்த ரோஜா செடி எவ்வளோ தளிர் வச்சுருக்கு. இந்த கிளை நான் கட் பண்ணல, பூ பூத்து முடிஞ்சது. மற்ற எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கேயும் மொட்டு இருக்குது, எல்லா இடத்துலையும் மொட்டு இருக்குது. ரெட் கலர் தளிர் இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் பாருங்கள், ரோஜா பூ இந்த பிளான்ட்டில் பூத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பசுமையாக ரோஜா பூ பூத்துருக்கு. நம்ம இயற்கை எருவே கொடுத்தோம்னா வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இதே போல் பூக்கள் பூக்கும். வெஜிடபிள் வேஸ்ட் எப்படி பயன்படுத்துறதுன்னா, நீங்கள் கம்போஸ்டாகவும் பயன்படுத்தலாம். இல்லைன்னா கம்போஸ்ட்டு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அதிகமாக காய்கறி வேஸ்ட்டு வருது அப்படின்னா நீங்கள் அதிகமாக காய்கறி வேஸ்ட்டு வந்ததுன்னா கம்போஸ்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் காய்கறி வேஸ்ட் அப்படியே சாயில்குள்ளே கூட வச்சிடலாம். பாருங்கள், இது ஏற்கனவே பழைய பூவு பாருங்கள், தொட்டை விழுது. நான் செடிக்குள்ளே போட்டுருவேன் பாருங்கள், எருவாயிடும். இது போல் எடுத்துகிட்டு இது புது பூ இன்றைக்கி தான் பூத்துது பாருங்கள். பக்கத்துலேயே நம்ம அந்த பூ சீக்கிரமாக கட் பண்ணியிருந்தால் இது இன்னும் பெரிய பூவாக பூத்துருக்கோம். நம்ம அது கூட தெரிஞ்சுக்கணும். நான் கட் பண்ணலை, சரி வீடியோக்கெல்லாம் பூ இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாருங்கள், இந்த பூவும் பூத்துருச்சு, அதாவது பாதி விரிஞ்சிருக்கு. இந்த பிளான்ட் கலர் கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பூ கலரு ஆரஞ்சு கலரு. இது ஆரஞ்சு கலரும் சொல்ல முடியல, லைட் கலராக இருக்கும். இந்த பூச்செடி கூட, அதாவது ரோஜா செடி நல்லா வளரணும், அதிகமாக பூக்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் ரோஸ் நிறைய பூக்கும். அதே சமயத்தில் இது கூட நிறைய பூக்கும். நீங்கள் தெரிஞ்சு வாங்கினா நல்லாயிருக்கும், அதிகமாக மொட்டு வைக்கும், பூக்கள் பூக்கும். ஏன்னா கரெக்டாக நம்ம எரு கொடுத்தா இன்னும் நல்லா வளரும் பிளான்ட்டு. ரோஜா செடிக்கு இது போலலாம் நிறைய ரெட் கலர் தளிர், இது போல் பசுமையாக பூக்கள் பூக்கணும், தளிர்லாம் நல்லா அழகாக வரணும்னா ஏற்கனவே ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன். மோர் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த இப்போ லைட்டாக இருக்குது பாருங்கள், லைட்டாக இலை சுருங்கிருக்கு. இது போல் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை தளிர் வரும்போதே மோர் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இது போல் ஆகாது. இப்போ மழை வர்றதுனால நான் எதுவும் ஸ்ப்ரே பண்ணல, இல்லைன்னா அந்த இலை கூட அப்படி வராது. அதாவது சுருங்கின போலலாம் இருக்காது, நல்லா வரும். ஏற்கனவே குட்டி பானையில் கூட நான் கம்போஸ்ட் பண்ணியிருக்கேன், வெஜிடபிள் கம்போஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் தொட்டியில் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே ஹோல்ஸு கீழே தண்ணி போயிடணுன்றதுக்காக நம்ம கொஞ்சமாக அடியில் ட்ரை லீஃப் போட்டிருக்கேன். காஞ்ச இலைகள் போட்டு கொஞ்சம் காஞ்ச குச்சியெல்லாம் போட்டு சேர்த்து நம்ம உள்ளே போட்டிருக்கோம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாயில் போட்டிருக்கேன். சாயிலோடவே கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டு அப்படி போட்டு காய்கறி வேஸ்ட்டு தெரியாமல் மண் போயிட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பாருங்கள், இது உருளைக்கிழங்கு தோல், பொட்டேட்டோ பீல்ஸு, இது போட்டிங்கன்னா கூட சூப்பராக, அதாவது எல்லாமே இருக்கிறது போல் நீங்கள் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது கம்போஸ்ட்டில். இப்போ நீங்கள் வாழைப்பழம் தோல் போடல, வாழைப்பழம் தோல் போடணும் கண்டிப்பாக அதில். சப்போஸ் அப்படி வாழைப்பழம் தோல் என் கம்போஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் தனியாக சாயில்குள்ளே கூட வச்சுக்கலாம். இது போலலாம் நம்ம போட்டுட்டு சாயில்குள்ளே திருப்பி மண் கவர் பண்ணிடணும். இல்லைன்னா அதிகமாக வெயிட் இல்லாமல் மண் கம்மியாக இருக்கணும், கம்போஸ்ட் அதிகமாக இருக்கணும்னா ஒரு வாட்டி மண் போட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு தண்ணி, அதாவது தண்ணி தெளித்து தான் விடணும், அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த மண்ணிலேயே நீங்கள் இது போல் கலந்துக்கிட்டே வரணும். அதிகமாக கம்போஸ்டே இருக்கணும், மண் அதிகமாக இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த மண்ணிலே கலந்து விடுறேன். அந்த சமயத்தில் அது போல் செஞ்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டால் கூட ரோஜா செடிக்கு நல்லா சத்தாக இருக்கும்.
ரோஜா பூக்கள் அதிகமாக பூக்கும். ரோஸ் பிளான்ட்டில் இது போல் பசுமையான தளிர் வந்து பூக்கள் அதிகமாக பூக்கணுன்னா நம்ம கம்போஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அதாவது இது போல் வெஜிடபிள் வேஸ்ட் வந்து காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இது போல் மண்ணுக்குள்ளே போட்டு மக்க வச்சுட்டு ஒவ்வொரு பிடி ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு 2 monthsக்கு ஒன்ஸு 2 பிடி போடலாம். இது போல் தான் நம்ம கம்போஸ்ட் பண்ணணும். நல்லா மூடி வச்சிடணும், இல்லைன்னா பூச்சிங்கெல்லாம் வரும், கொசுவெல்லாம் முய்க்கும். அது போல் இல்லாமல் க்ளீனாக மூடி வச்சுக்கணும். துணி ஏதாவது கட்டி கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மூணுனா கூட நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடணும், இல்லைன்னா உள்ளே போய்டும் எறும்புங்க அது போலலாம். இப்போ நம்ம வந்து எதுக்கு மழை பெஞ்சதுக்கப்புறமா எரு கொடுக்குறோன்னா மழை தண்ணி நிறைய தொட்டிக்குள்ளே விழுந்து எல்லா சாரமும் கீழே இறங்கிட்டு இருக்கும். பாட்டுக்குள்ளேருந்து சத்து கம்மியாக இருக்கும் ரோஜா செடிக்கு எருவெலாம் போயிட்டு. அதுக்காக தான் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னு சொல்கிறது. இப்போ மழை பெஞ்சு விட்டதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும், நிறைய கொடுக்கக்கூடாது, சத்தெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஐஸ்வர்ய செம்பருத்தி நிறைய மேலே நிறைய மொட்டு வந்திருக்கு பாருங்கள். சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன், சின்ன கன்று தான் வச்சுருந்தேன். இது இப்போ வளர்ந்து நிறைய பூ பூக்குது. இப்போ நான் மொட்டு வந்திருக்கு நிறைய. ஒரு பூ இன்னைக்கு பூத்துது ஃபஸ்ட்டு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.